அடுத்து பாருங்கள், ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன். பெருக்குத்தொடர் வரிசை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பெருக்குத்தொடர் வரிசையில் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் கொடுத்தாங்கன்னா அந்த 3 உறுப்புகளை நம்ம a/r, a, arன்னு எடுத்துக்கணும். இதை கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட்டுத்தொடர் வரிசைனா a - d 3 உறுப்பு கொடுத்து கூட்டுத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 உறுப்புகளை நம்ம a - d, a, a+dன்னு எடுக்கணும். இது பெருக்குத்தொடர் வரிசைனா a/r, a, arன்னு எடுக்கணும். 4 உறுப்புகள் கொடுத்தாங்கன்னா 4 உறுப்புகளின் பெருக்கற்பலன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 4 உறுப்பை நம்ம a/r3, a/r, ar3ன்னு எடுக்கணும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சால் தான் நம்ம சம்மில் அந்த உறுப்பை இப்படி எடுத்து போட முடியும். இல்லாட்டி நமக்கு ஒன்றும் தெரியாது. இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்தாங்கன்னா அந்த 3 உறுப்பை a - d, a, a+dன்னு எடுக்கணும். இதே பெருக்குத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் கொடுத்தாங்கன்னா அந்த 3 உறுப்பை a/r, a, arன்னு எடுக்கணும். இதே பெருக்குத்தொடர் வரிசையில் 4 உறுப்புகளின் பெருக்கற்பலன்னா a/r3, a/r, ar3ன்னு எடுக்கணும். இதே கூட்டுத்தொடர் வரிசையில் 4 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்தாங்கன்னா அந்த 4 உறுப்பை கூட்டுத்தொடர் வரிசையில் அந்த 4 உறுப்பு நம்ம a - 3d, a - d, a+d, a+3dன்னு எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 உறுப்பை எடுத்தோம் அப்படின்னா இதில் a/r இது t1, இது t2, இது t3, இது t4ன்னு வச்சுக்கிட்டோம்னா t2/t1. அப்போது AR பைங்கும்போது பெருக்கல் போடும்போது இது தலைகீழியாக மாறும். r3/a, ஏயும் கேன்சல் ஆகிரும். r இங்கே 3 - 1னா r². இதோட பொது விகிதம் r²ன்னு கிடைக்கும். இதே a/rங்கும்போது இன்ட்டு r/aன்னு வரும். ஏயும் கேன்சல் ஆகி r²ன்னு கிடைக்கும். இதே இதில் 3 உறுப்புகளை எடுத்தோம்னா a/ பெருக்கலாக மாறும்போது r/aன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு இதில் பொது விகிதம் 6ன்னு வரும். 4 உறுப்புகளை எடுத்தோம்னா அதில் பொது விகிதம் r²ன்னு வரும். ஆனால் இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.44. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 343 மற்றும் அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. அந்த 3 உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம a/r, a, arன்னு எடுக்கணும். அவங்க பெருக்கற்பலன்கிறனால a/r இன்ட்டு a இன்ட்டு arன்னு எடுப்போம். ஈக்குவல் டு 343. இப்போ பாருங்கள், இந்த 6ம் கேன்சல் ஆயிரும். அப்போ a³ ஈக்குவல் டு 343. இது 7 க்யூப்போட மதிப்பு. இந்த சைடு க்யூப்பும் a³ ஈக்குவல் டு 7 க்யூப்னா க்யூப்பும் கேன்சல் ஆகிரி a 7ன்னு கிடைக்கும். ஏயோட மதிப்பு 7ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், அவற்றின் கூடுதல் 91/3. கூடுதல்ங்கும்போது இதை கூட்டுவோம். a/r + a + AR ஈக்குவல் டு நமக்கு என்னது 91/3 கொடுத்துருக்காங்க. இப்போ 3 இதுலேயுமே ஏ பொதுவாக இருக்கா, ஏன்னா நமக்கு ஏ மதிப்பு தான் தெரியும். இப்போ ஏயை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1/r + 1 + r ஈக்குவல் டு 91/3ன்னு வரும். ஏயோட மதிப்பு என்னது நமக்கு 7. 7 இன்ட்டு
இங்கே வந்து மீச்சமாக எடுப்போமா, நான் இது 2 முழு எண்ணாக இருக்குது, இது வந்து பின்னத்தில் இருக்குது. அப்போ மீச்சமாக எடுக்கும்போது நமக்கு கீழே வந்து 6ன்னு வரும். மேலே ஃபஸ்ட்டு இதில் 6 இருக்கிறதுனால அந்த 1 அப்படியே போட்டுருவோம். இங்கே வந்து ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். 1ஐயும் 6ஐயும் பெருக்கும்போது 6 ப்ளஸ் கீழே 1 இல்லாட்டி 1. அப்போ இங்கே கீழே 6ஆல் பெருக்கும்போது மேலேயும் 6ஆல் பெருக்கும். அப்போ 6 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு 91/3. இப்போ பாருங்கள், இந்த 7 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலில் மாறும். 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு 91/3 இன்ட்டு 7. இப்போ அடித்தோம்னா ஒரே 7 ஒரே 7 மிச்சம் 2 3 21. இந்த 3 இந்த சைடு போகும்போது வகுத்தலில் இருக்கிறத பெருக்கலாக மாறும். இந்த 6 இங்கிட்டு போகும்போதும் மேலே போயிடும். அப்போ எப்படி எழுதுவோம், இந்த 3 வச்சு எல்லாத்தையும் பெருக்கணும். 3 இங்கிட்டு வரும்போது பெருக்கல்லாம் மாறும். இப்போது இது வந்து ஃபுல்லாக பெருக்கணும். அப்போ 3 + 3r + 3r ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஆர் இங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறுமா, வகுத்தலில் இருக்கிறது பெருக்கல்ல போகும்போது 13rன்னு கிடைக்கும். இப்போ இந்த 13r ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறும். வருஷப்படி எழுதணும்னா 3r ஸ்கொயர் அடுத்து -13r, ஏற்கனவே இங்கே இருக்க +3r அடுத்து +3 ஈக்குவல் டு 0. அடுத்து பாருங்கள், 3r ஸ்கொயர் -13r + 3r. அப்போ நம்ம கழிச்சோம்னா -10r + 3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ வந்து நம்ம இதை வந்து காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தும் போது இதையும் பெருக்குவோம். 3ஐயும் பெருக்குனா நமக்கு 9. இப்போ 2 காரணி எடுக்கணும். நம்ம அதை பெருக்குனா 9 கிடைக்கணும், கூட்டுனா -10 கிடைக்கணும். இப்போ 9. இப்போ இங்கே மைனஸ் இருக்கனால இது வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே மைனஸில் இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ கூட்டும்போது -10. நம்ம எடுக்க வேண்டிய காரணி வந்து -1 அடுத்து வந்து -9. 3r ஸ்கொயர் ஏற்கனவே இருக்க 3r ஸ்கொயர். இந்த -10r தான் நம்ம -9r -rன்னு பிரிச்சுருக்கோம். ஏன்னா இப்போ கூட்டினோம்னா -10rன்னு கிடச்சிரும். அடுத்து +3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 இதை எடுப்போம். 3r பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா r -3ன்னு கிடைக்கும். இதிலேருந்து நம்ம -1 தான் வெளியில் எடுக்க முடியும். இப்போது +r இங்கே வந்து -3ன்னு வரும் ஈக்குவல் டு 0. இப்போ 3r -1 ஈக்குவல் டு 0ங்கும்போது 3r ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +1. அப்போ ஆரோட மதிப்பு 1/3ன்னு கிடைக்கும். இதை எடுத்தோம்னா r -3 ஈக்குவல் டு 0. இப்போ r ஈக்குவல் டு +3. இப்போ நமக்கு 2 மதிப்பு கிடச்சிருக்கு. r வந்து 3ன்னு கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து r வந்து 1/3ன்னு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம அந்த 3 எண் கண்டுபிடிக்கணுமா. இப்போ வந்து a வந்து என்ன கிடச்சிருக்கு நமக்கு 7, a வந்து 7, r வந்து 1/3ன்னு ஒன்று கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு அந்த 3 எண்களுக்கு a/r, a, ar. ஏன்னா நம்ம எடுத்த 3 எண் வந்து a/r, a, ar. a/rனா 7 பை ஃபஸ்ட்டு 1/3 போடுவோம். 7/1/3. அப்போ இது வந்து 7 × 3ன்னு வரும் 21. அடுத்து a வந்து என்னது 7. ஃபஸ்ட்டு வந்து a/r வந்து 21. அடுத்து a வந்து நமக்கு 7. அடுத்து வந்து arங்கும்போது 7 × 1/3 7/3. அதாவது 21, 7, 7/3. அடுத்து இன்னொன்று வந்து r வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. 3 வச்சு போட்டோம்னா a என்னது 7/3. அடுத்து a வந்து 7, arனா 7 × 3 21. இப்போ நமக்கு அந்த 3 எண்களை வந்து 21, 7, 7/3ன்னு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி 7/3, 7, 21. இப்போ சம்மெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஓர் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு. எடுத்துக்காட்டு 2.45. ஓர் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு வந்து 40,000. ஒவ்வொரு முறையும் அதன் மதிப்பு 10% குறைகிறதுன்னு சொல்லிட்டாங்க.
இப்போ பெருக்கு தொடர் வரிசைனா ஒரு குறிப்பிட்ட நம்பரால் பெருக்க மட்டும் செய்ய மாட்டோம், வகுக்கவும் செய்வோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. தோராய மதிப்பு கேட்டிருக்காங்க. 6வது வருடம்ங்கும்போது முதல் வருடம் வந்து நமக்கு 40,000, T1 வந்து 40,000. 6வது வருடங்கும்போது T6 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், T1 வந்து 40,000, A வந்து 40,000. இப்போ T2 கண்டுபிடிக்கணும். T2ங்கும்போது T1 இன்ட்டு இது வந்து குறைகிறதுன்ட்டாங்க, 10% குறைகிறதுங்கும்போது 90/100. இதெல்லாம் பெருக்குவோமா? 90/100 போகும்போது நமக்கு அடிக்கிறத விட இப்படியே போட்டுக்கிட்டோம்னா செய்ய வந்து ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல R வந்து நமக்கு 90/100. இப்போது T6 தானே தேவை. A இன்ட்டு R, ஆறின் அடுக்கு 6 - 1னா 5. A வந்து என்னது 40,000 இன்ட்டு R வந்து என்னது 90/100 பவரில் 5. 40,000 இன்ட்டு இந்த 90/100 5 தடவை எழுதணும். டு 90/100. 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, அடுத்து இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, அடுத்து இந்த 1 ஜீரோக்கு 1 ஜீரோ. இப்போ பாருங்கள், 9,981, அடுத்து 9,981, அடுத்து 9. இதெல்லாம் பெருக்கிட்டு இதை 4ஆல் பெருக்கும்போது நமக்கு வர்ற மதிப்பு வந்து பெருக்கி போட்டுக்கோங்க. வர்ற மதிப்பு எல்லாத்தையும் பெருக்கி முடித்தா வர்ற மதிப்பு வந்து நமக்கு 23,619.6ன்னு கிடைக்கும். இப்போ 81ஐயும் பெருக்குனா 1 1 8, 1 8 8 64, 1 8 8 கூட்டினா 16, மிச்சம் 1 5 6. இப்போ 6,561 9ஆல் பெருக்கணும். 1 9 9, 9 6 54, மிச்சம் 5, 5 9 45, 45 5 50, மிச்சம் 5, 9 6 54 59. அடுத்து 4ஆல் பெருக்கணும். 9 4 36, மிச்சம் 3, 4 16, 16 3 19. அடுத்து 9 × 4, 9 4 36, மிச்சம் 3, 5 20, 23. இப்போ நமக்கு 2 3 6 1 9 6ன்னு கிடைக்கும். இங்கே கீழே வந்து பை 10ன்னு இருக்கா, பை 10ன்னு போடுவோம். அடுத்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 6க்கு முன்னாடி வைக்கும்போது நமக்கு வர்ற மதிப்பு 23,619.60ன்னு கிடைக்கும். சம்மெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சும்மா பார்த்துட்டு கடைசி நேரத்தில் செஞ்சு பார்ப்போன்னு இருக்காதிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ செஞ்சு பார்க்குறீங்களோ அப்போ தான் ஸ்பீட் கிடைக்கும். அதனால் ஆரம்பத்திலே நல்லா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புக்கில் சம் ஓரளவு பார்த்து முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து பாருங்கள். எடுத்ததுமே கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மறக்கிற மாதிரியே இருக்கும், நம்ம எவ்வளோ பார்த்தாலும் புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு புக்கில் உள்ள சம்மெல்லாம் பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பருக்கு போங்க.